ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போனவாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராமானுஜ சுவாமி எப்படி அந்த ஸ்ரீரங்கத்தை எப்படி அந்த கோவில் பராமரிப்பெல்லாம் செஞ்சார்னு பார்த்தோம். அதே மாதிரி வேதத்தில் எவ்வளோ ஈடுபாடு பாருங்கோ. உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநிலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரொடி தொழுதியன் எழன் மனமே. அதாவது திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஆழ்வார் திருநகரி அப்படின்று அழைக்கப்படும் ஒரு திருக்குறுகூரில் அவதரித்த நம்மாழ்வார். இவருக்கு மாறன், சடகோபன் அப்படின்ற பெயர்களும் உண்டு. இவர் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு அப்படின்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறார். நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி முதல் 10 மொத்தம் 1102 பாசுரங்களை கொன்றது. இவரை திராவிட வேதம், தமிழ் மறை அப்படின்னு சொல்லுவார். உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை தமிழ் மறை தந்த நம்மாழ்வார் நன்கு கற்றறிந்தவர் என்பதை எப்படி சொல்லியிருக்கார் திருவள்ளுவர்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்று அற்றது பற்றனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணுயிர் அற்று இறை பற்றே. திருவாய்மொழியில் முதல் 10 அதில் இருக்கு பாருங்க, 2ஆம் பாசுரம். அதில் நீங்கள் பார்க்கலாம். அதே தான் அந்த அவரை சொல்லியிருக்கார் தெரியுமா? அற்றது பற்றனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணுயிர் அற்று இறை பற்றே. அதே தான், எல்லாத்துலையும் பற்ற விட்டுடு, பெருமாளை தவிர எதில் நீ பற்றணும். அதே மாதிரி தான் பற்றுக பற்றற்றான் பற்றினி அப்பற்றை பற்றுக பற்றி விடற்று. அதே கருத்து. ஏன் அப்படின்னா, நம்ம திருக்குறள் அவரே திருவள்ளுவரே அதில் தான் எழுதியிருக்கார். நம்மாழ்வார் அவர் அருள் செய்த திருவாய்மொழியிலும் ராமானுஜருக்கு எல்லையற்ற ஈடுபாடு. மாறன் அடிப்பணிந்து உய்த்தவன் தம்மை சடகோபன் பொன்னடி என்றே அழைக்குமாறு வேண்டினான். என்னை சடகோபனோட பொன்னடியில் பணிஞ்சவன்னே கூப்பிடுன்னு வேற சொல்றார். அந்த மாதிரி அதே மாதிரி ராமானுஜ நூற்றாண்டுலையும் பார்த்தீங்கன்னா, மாறன் சீர் விளங்கிய சீர் நெறித்தரும் செந்தமிழ் ஆரணமே என்று இன்று நீ நிலத்தோர் அரிதர நின்ற ராமானுசன் எனக்கு ஆறாமுதே. அதே தான், மாறன் கிட்ட ரொம்ப அப்படியே மனசெல்லாம் பறி கொடுத்த ராமானுஜர் தான் என்னோட ஆரம்பதுன்னு அவர் பாடியிருக்காரு. ராமானுஜர் நூற்றாண்டாலே எழுதினவர். இந்த மாதிரி நிறைய பாட்டு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த காலத்தில் ராமானுஜர் இந்த காலத்தில் வடமொழியிலே தான் வைஷ்ணவ திருக்கோவிலில் அர்ச்சகர்கள் வழிபாடு நடத்தின்னு வந்தார். வடமொழி வேகங்கள் தான் அரங்கனுக்கு உகக்குமோ? ஏன், ஆழ்வாரின் அருமையான தமிழ் பாசுரங்கள் நெஞ்சை பறிக்கொடுப்பவன் ஆண்டவன் தானே அப்படின்ற அந்த கொள்கையை ஏற்படுத்தவர் நம்ம ராமானுஜர் தான். இன்றைக்கி தமிழ் வளர்ப்போம்னு ஓட்டுக்காகவும் மக்களை ஏமாத்துறதுக்காகவும் ஒரு பாதையை நிறைய பேர் கையாளுறார். ஆனால் நம்ம ராமானுஜர் உண்மையாக அந்த ஆழ்வார்களை அப்படி சிறப்பிச்சு இன்னைக்கு கோவிலில் திராவிட வேதமான திருவாய்மொழியையும் ஏற்ற 4000 திவ்ய பிரபத்தின் பிற பாசுரங்களையும் கடவுளின் கருவறைக்கே சென்று ஓதச் செய்த நம்ம புரட்சி தலைவர் ராமானுஜர். நம்ம மறக்கலாமா? வேதம் அப்படின்னா தமிழ் மறை அப்படின்னு தானே பொருள். மறைந்துள்ள ஞானத்தை அறிவதே வேதம் அப்படிதானே. இந்த வகையில் தான் திராவிட வேதம் அப்படின்ட்டு சொல்லப்படும் திருவாய்மொழி மிகச்சிறந்த தமிழ் மறையாகும். வடமொழி வேதமே உயர்ந்தது அப்படின்ற கருத்தில் ஒரு வடமொழியும் சிறந்தது தான். அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதை விடையும் அதற்கு நிகராகவும் நம்முடைய திவ்ய பிரபந்தம், குறிப்பாக திருவாய்மொழி அப்படின்னு வேதாந்த தேசிகரும் சொல்லியிருக்கார். அந்த தேசிக பிரபந்தத்தில் அதிகாரம் 1ல் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே
அப்படின்னா என்ன? வேதத்தில் புரியாதது கூட திருவாய்மொழியை படித்தா நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், சமஸ்கிருதம் அந்த காலத்தில் சொல்லுவாளே சமஸ்கிருதம்னு, தமிழை வளர்க்குறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்லிட்டார், தெய்வத்தமிழ் பணுவலை எல்லாரும் கற்கணும், தமிழை கற்கணும் அப்படின்னு ராமானுஜர் விரும்பி அந்த அவரோட முயற்சியின் பயனாக தான் இன்னைக்கு காசி பெருமாள், காசியில் பெருமாள் திருவூதி உலா வரும்பொழுது அங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் தமிழில் உள்ள திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிட்டு தான் வர. அந்த பக்தர்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாது. நாம் எப்படி சமஸ்கிருத ஸ்லோகத்தை பொருளே புரியாட்டாலும் சொல்லி வழிபடுறோமோ அதே மாதிரிதான் அந்த வட மாநிலத்தவர்களும் அர்த்தம் தெரியாமலே தமிழ் பாசனங்களை பாடிட்டு போயிட்டு இருக்கலாம். திருமால் திருவீதி விழா வரும்பொழுது இன்றைக்கும் பாருங்கள், மார்கழி மாதம் முழுவதும் திருப்பதியில் சுப்பிரபாதத்துக்கு பதிலாக சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாளின் தங்கச்சமிழ் மாலையான திருப்பாவை 30 தப்பாமல் பாடப்பெற்று வருவதையும் நமக்கு நன்னா தெரியும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகள் அந்த காலத்திலே பிரபந்த சங்கீத நாட்டியம் அப்படின்ற ஒரு கலையும் வளர்க்க திட்டமிட்டார். அது எப்படி அப்படின்னா, வான்திகழும் சோலை மதில் அரங்கன் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்ப்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் அப்படின்னு பாடியிருக்கிற மாதிரி இதையும் எப்படி அவர் பண்ணார் அப்படின்னா நமக்கே தெரியும். பெரிய நம்பி தன்னோட தேவியோடு காஞ்சிபுரத்துக்கு வந்த சமயத்தில் ராமானுஜர் நம்பிகள் கிட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை முறையாக கட்டுண்டார் அப்படின்ட்டு பார்த்தோம். 6 மாதம் நம்பிகள் காஞ்சிபுரத்தில் இருந்து ராமானுஜருக்கு பிரபந்தத்தை தெளிவாக ஓத கற்றுக் கொடுத்தார். நிறைவாக திருவாய்மொழியும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். திருவாய்மொழியை ரொம்ப விருப்போடு ரொம்ப கற்றுண்டாராம். ஏன்னா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. நம்ம அப்படியே பார்த்தோம். இப்போ திருவரங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருவாய்மொழியை மீண்டும் நம்ம பெரிய நம்பர் வாயிலாகவே நல்லா தெளிவாக கற்றுண்டாராம். பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கல, ராமானுஜருக்கு தெரியாததா அப்படி இல்லை, கற்றுண்டாராம். ஒரு நாள் பெரிய திருநம்பியோட திருமாலைக்கு எழுந்தறிந்து அவர் வீட்டுக்கே சென்று தம்முடைய உள்ள கிடக்கையை, அதாவது தன்னோட மனசில் இருக்கிற ஒரு ஆசையை சொன்னாராம். அதை கேட்டு பெரிய நம்பிகள் ரொம்ப மகிழ்ந்தாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, திருவாய்மொழியையும் பெரிய திருமொழியும் திருவரங்க பெருமாள் அரையர் திருமுன்பே கேட்குமாறு பணிந்தார். என்ன சொன்னார்? அந்த பெரிய திருமொழியும் அந்த திருவரங்கல் அரையர் அந்த அவருக்கு கேட்குற மாதிரியே என்னென்னா, நானும் அந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி பாடி பண்ணியணும். அந்த ஒரு ஆசையை பாருங்கள். பெருமாளுக்கு கைங்கரியமா, பெருமாள் கிட்ட அரையர் சேவனை திருவிழா நடனம் ஆடிட்டு பாவத்தோடு பாடுறது தானே. அதை நம்ம உடையவர் அந்த பெரிய நம்பிக்கிட்ட அனுமதி பெற்றுண்டு, ஏன்னா அவர் தானே முதல் குரு. கட்டுந்து திருவரங்க பெருமாள் அரையரோட சென்று அதே மாதிரி அவர் எப்படி ஊதுறாரோ, ஏன்னா அரையர் அப்படின்னால திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மட்டும்தான் அரையர் சேவையில் அந்த திருவாய்மொழியில் ரொம்ப முகபாவத்தோடு பெருமாள் கிட்ட பாசுரத்தை சொல்லி ஆடிட்டு இருப்பாராம். அதை அவர் கற்றுக்கணும்னு நம்ம சுவாமி ஆசைப்பட்டு அவர்கிட்ட கற்றுண்டார். அரையர் பாடகைக்கு முறையாக மஞ்சள் காப்பு சாற்றி திருமேனிக்கெலாம் அவர் பணிவிட செஞ்சார். சுவாமி, நான் எதுக்கு செய்யணும், நான் தான் அது எத்தியாச்சே சன்னியாசியாச்சே அப்படிலாம் பார்க்கலையாம். முறையாக சேவை பண்ணி நம்மளோட திருவாய்மொழியையும் திருமங்கை ஆழ்வாரோடைய பெரிய திருமொழியையும் திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட கொஞ்சம் காலம் சீடராக இருந்து கற்றுண்டார். ராமானுஜர் பிரபந்த சங்கீத நாட்டியம் அப்படின்ட்டு சொல்லத்தக்க ஒரு வகை கலை. ராமானுஜருக்கு முன்பே நாதமுனி காலத்திலே இது வளர தொடங்கிடுது. இந்த கலையும் ராமானுஜர் ரொம்ப ரசித்து வளர்த்தார். நமது ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரத்தில் ஒரு உறுப்பாகவே ஆயிடுத்து இந்த கலை. இந்த மாதிரி ராமானுஜர் பாடுவதை கேட்க நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பெருகிடுது. அவர் தான் ஏனோ தானோன்னு எதையும் பண்ண மாட்டார் இல்லையா. அவ்வளோ உருக்கமாக பெருமாள் கிட்ட நடனம் ஆடி பாடுறதை யாருக்கு தான் பார்க்க பிடிக்காது? கரும்பு சின்ன கசக்குமா சொல்லுங்க, இல்லை கூலி தான் வேணுமா? எல்லாரும் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பிரிஞ்சதா
பெருகின்றே வந்ததா அவர்களோட திருவாய்மொழியை பன்னிசை தாளத்தோடு பாடுவதற்கு ரொம்ப ஜாஸ்தி. எனக்கும் இந்த மாதிரி பாடணும்னு நினைக்கிறவாளுக்கு பயிற்சியும் அளித்தாராம். அதுதான் நம்ம மட்டும் கற்றுண்டா போகணும், எல்லாரும் இந்த அனுகிரகம் பண்ணணுமா, நன்கு பழக்கினாராம். அதுக்கப்புறம் செந்தமிழ் பாடுவோர் வீதி அப்படின்ற ஒரு வீதியே ஏற்படுத்தினார். இப்போது இருக்கிற கீழே உத்தர வீதி, அதுக்கு தான் செந்தமிழ் பாடுவோர் வீதி. இப்போ கீழே உத்தர வீதின்னு இருக்கல, அதுக்கு தான் செந்தமிழ் பாடுவோர் வீதின்னு பேராம். இந்த வீதியில் அனைத்து மாளிகையும் வீடுகளும் அரையர்கள் குடியிருப்பாகவே இருக்கு. நாமும் அந்த திருவாய்மொழியின் இன்னிசை மற்றும் இடம்தோறும் என்றபடி அவர்கள் சேவிக்கும் இடத்துக்கு சென்று சில பாவங்களை நம் கண்ணால் காட்டி திருத்தி நயமுறை செய்தாராம். இப்படி தமக்கு இயைந்தவர்களுடன் இனிதாய் வாழ்ந்து அப்படி சந்தோஷமாக தமிழை வளர்த்தார். மேற்கொண்டு அவர் என்ன காரியம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் பல சந்தோஷமான ஒரு புதுமையான விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தையும் சுவாமி ஆச்சாரியன் என்ன செஞ்சார்ன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் கேட்குறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் போகாது, சுவாமியை பற்றி நிறைய பேருக்கு அமுச்சு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பற்றி சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன், கேட்குறதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு அனுப்புங்கோ, நிறைய பேர் கேட்க வைங்கோ. இதுதான் ஆன்ம நண்பர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வழக்கம் போல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, அல்லது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, அல்லது ஒரு நமஸ்காரம், எது முடியுமோ அது. சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.